ஒரு அடர்ந்த காட்டின் விளிம்பில் இருக்கும் சிறிய கிராமம். அந்த கிராம மக்கள் காடு, மண், நீர் அனைத்தையும் தெய்வமாக மதித்தார்கள். இயற்கை நமக்கு தாய் என்பதே அவர்களின் நம்பிக்கை. அந்த ஊரில் வீரன் என்ற இளைஞன் வாழ்ந்தான். அவன் சுறுசுறுப்பானவன், ஆனால் கொஞ்சம் அகந்தையுடையவன். இந்த காட்டை வளர்ச்சிக்காக மாற்ற வேண்டும் என்று நகரத்து அதிகாரிகள் வந்தபோது வீரன் அவர்களுக்கு ஆதரவாக நின்றான். காடு இருந்தால் என்ன, பணம் வந்தால் வாழ்க்கை மாறும் என்று அவன் நினைத்தான். ஒரு இரவு கிராமத்தில் பழமையான பூத கோயிலில் விசித்திரமான ஓசைகள் கேட்டன. மூத்தவர் ஒருவர் வீரனை அழைத்து சொன்னார், இந்த காடு நம்மை காக்கும் காவல் தெய்வத்தின் வாசல். அதை அழித்தால் நாமே அழிவோம். வீரன் நம்பவில்லை. அன்று இரவு அவன் கனவில் காடு தீயில் எரிந்தது, நீர் வற்றியது, மக்கள் அழுதார்கள், அவன் மட்டும் தனியாக நின்றான். அந்த கனவின் முடிவில் ஒரு குரல் கேட்டது, நீ பூமியின் உரிமையாளர் அல்ல, காவலன் மட்டுமே. வீரன் அதிர்ந்து எழுந்தான். அவனின் மனம் மாறியது. அடுத்த நாள் அதிகாரிகளுக்கு எதிராக நின்றான். இந்த காடு எங்களின் உயிர், இதை காப்பாற்றுவோம் என்று கிராமத்தோடு சேர்ந்து போராடினான். காடு காப்பாற்றப்பட்டது. கிராமம் மீண்டும் அமைதியை கண்டது. வீரன் புரிந்து கொண்டான், உண்மையான வீரன் என்பவன் வெற்றி பெறுபவன் அல்ல, வாழ்வை காக்குபவன்.